கிச்சன்ல அதிகமா ஷெல்ஃப் இல்லாதவங்க இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நானுமே அதுக்காக தான் வாங்குனேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 5 லேயர் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர். இது எப்படி வந்து அசெம்பிள் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிலேயே குடுத்துருக்காங்க மேனுவல். அதுபடி அசெம்பிள் பண்ணிட்டா, இது 2 ரேக் இல்ல 3 ரேக், 4 ரேக், 5 ரேக் அப்படி வருது. உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வச்சுக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரேக்ல இந்த கிச்சன்ல வந்து லஞ்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியான கிண்ணம் இதெல்லாம் வந்து இந்த ரேக்ல வச்சுருவேன், ஸ்டீல் ரேக்ல. இதுலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் ரேக்ல அது எல்லாமே வச்சுட்டேன். நீங்க லஞ்ச் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி செட்டா இருக்கிறத வச்சுக்கிட்டீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். செகண்ட் அந்த ரேக்ல பார்த்தீங்கன்னா, இந்த மிக்ஸி ஜார் தாங்க. இதையுமே தேடுறதுக்குள்ள மூடி இருந்தா ஜார் கிடைக்காது. இந்த மாதிரி மிஸ் ஆகும். அதுக்காக செட்டா வச்சுக்கிட்டேன். தேர்ட் ரேக்ல பார்த்தீங்கன்னா, மளிகை சாமான்லாம். அதுவும் இந்த 5 1/2 டப்பா சாமான்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? கடுகு, கலப்பு அது அந்த மாதிரி பாக்கெட்லாம் அதில வச்சுக்கலாம். இல்லன்னா நீங்க கிராசரிஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ரேக்ல இந்த புல்லட் மிக்ஸி, எக் போச்சர் இதெல்லாம் நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியான அப்ளையன்சஸ். ஃபிஃப்த் ரேக்ல பார்த்தீங்கன்னா, பாத்திரம் விளக்குற அந்த லிக்விடு, ஸ்க்ரப்பர், அப்புறம் டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த ஆர்கனைசர் வந்து பேபி ட்ரெஸ் ஆர்கனைசர் எப்படி பண்ணணும்னு நான் வீடியோல போட்டிருந்தேன். நீங்க பார்த்துருப்பீங்க. பட் இது கிச்சன்ல இப்படி ஆர்கனைஸ் பண்ணலாங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டேக் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க.